ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில் சீடில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கா, அன்வான்ட் டேட்டா ஃபைல்ஸ், கேச்சர், ஜூம் ஃபைல்ஸ் எப்படி டீட் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க லோக்கல் டிஸ்பிளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கும் பாருங்கள். ஆப் அண்ட் ஃபியூச்சர்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ், வீடியோஸ் இருக்குங்களா, இல்லை டெம்பரரி ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் டவுன்லோட்ஸ், சிஸ்டம், எரர், மெமரி, டெம்ப் ஃபைல்ஸ், ரீசைக்கிள் பென் இருக்குங்களா. இதை டவுன்லோட்ஸ் மட்டும் விட்டுட்டு மித்தியெல்லாம் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா டவுன்லோட் செய்யப்பா நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான எதாவது டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் போயிடும். சரி அதை நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணியிருக்குங்க. இதை ரிமூவ் பண்ணிடலாம் வாங்க. டோட்டலாக 2.18 GB இருக்குது. இது எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் ஆச்சு. செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். அதே மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு லொக்கேஷன் டைப் பண்ணிங்க. நிக்கல ஸ்க்ரால் பண்ணிங்க. நீங்கள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரிங்களா இது வந்து க்ளியர் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சர்ச் பாரில் போயிட்டு WS ரீசெட்னு டைப் பண்ணுங்கள். WS கம்பெனி கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து அதுவே ரீஸ்டார்ட் ஆகி ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. அது வந்து சர்ச் பாரில் வந்து CMDன்னு டைப் பண்ணிங்க. ரன்லெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எஸ் கொடுத்துங்க. இங்கே வந்து நான் எங்கள் சைடில் கொடுக்குறேன், அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்க. ஐபி ஆன்ஃபி ஸ்பேஸ் /FLU/DNS என்று கொடுத்துட்டு விண்டோஸ் ஐபி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ளஷ் 13 years கேட்சா இது ஒரு மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து சர்ச் பாரில் போயிட்டு டிஸ்க் க்ளீனப்னு டைப் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சி டிரைவில் போயிட்டு இங்கே தேவையில்லாத உங்களுக்கு ஃபைல் செட்டை இருக்கும், அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி எல்லாம் நான் க்ளைம் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்கள் சிஸ்டமில் நீங்கள் க்ளைம் பண்ணாமல் வச்சுருந்தா நீங்கள் க்ளைம் பண்ணிக்கோங்க. ஓகே டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து விண்டோஸ் +R டெம்ப் ஆல்ரெடி டெலிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் Ctrl+C செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுங்க. சிஸ்டமில் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இந்த மாதிரி அன்வான்டாக இருக்கும், அது டெலிட் ஆகிருக்கும். இது வந்து டெலிட் ஆகலை. அடுத்து வந்து FVTCH பர்மிஷன் கேட்கும், கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபைல்ஸு இதை ஆல்டேட் Ctrl+C ஆல்டேட் கொடுத்துருங்க. அதாங்க செக் பண்ணி பாருங்கள். சி டிரைவு ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.